Hey guys, welcome to our channel Civil Tech Tamil. இந்த வீடியோவில் நம்ம டிராஃபிக் இன்ஜினியரிங்கில் லாஸ்ட் பார்ட் டிராஃபிக் கண்ட்ரோல் டிவைசஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் டிவைசஸ் வந்து நான் 3 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்செக்ஷன், நெக்ஸ்ட் டிராஃபிக் சிக்னல் அண்ட் டிராஃபிக் சைன். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்லேயே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குது. அட் கிரேட் இன்டர்செக்ஷன், இன்னொன்று வந்து கிரேட் செப்பரேட்டட் இன்டர்செக்ஷன். அட் கிரேட் இன்டர்செக்ஷன்னா 2 ரோடுமே வந்து க்ராஸ் ஆகும். 2 ரோடுமே வந்து க்ராஸ் ஆகிறது சேம் எலிவேஷனில் வந்து க்ராஸ் ஆகும். அதை வந்து அட் கிரேட் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. இதே வந்து கிரேட் செப்பரேட்டட் இன்டர்செக்ஷன்னா கீழே ரோடு, அதுக்கு மேலே பிரிட்ஜு, டிஃப்ரெண்ட் எலிவேஷன்ஸ் இருக்கும். அதை தான் வந்து கிரேட் செப்பரேட்டட் இன்டர்செக்ஷன்னு சொல்கிறாங்க. வேரியஸ் கிரேட் செப்பரேட்டட் இன்டர்செக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல் கிளவர் லீஃப், நெக்ஸ்ட் பார்ஷியல் கிளவர் லீஃப் அண்ட் தேர்ட் ஒன் வந்து டைமண்ட் இன்டர்சேஞ்ச். டைமண்ட் இன்டர்சேஞ்ச் இன்னும் ஃபுல் கிளவர் லீஃப் எல்லாத்துக்கும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் க்ராஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் அட் கிரேட் இன்டர்செக்ஷன் கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட்ஸு. கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு மேஜர் கான்ஃப்ளிக்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு மைனர் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. மேஜர் கான்ஃப்ளிக்டில் கிராசிங் அண்ட் வீவிங் வரும், மைனரில் வந்து மர்ஜிங் அண்ட் டைவர்ஜிங் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரவுண்ட் அபவுட் ஆர் ரோட்ரி. ரவுண்ட் அபவுட் ஆர் ரோட்ரினா வந்து மீடியம் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்கும்போது நம்ம இந்த ரவுண்ட் அபவுட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ரவுண்ட் அபவுட்டோட ஷேப்ஸ் பார்த்திங்கன்னா சர்க்குலர், எலிப்டிக்கல், டர்பைன் அண்ட் டான்ஜென்ஷியல். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ரோட்ரி இருக்குது. இதில் மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஷேப் பார்த்திங்கன்னா வந்து டர்பைன் ஷேப்பு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து எங்கேயுமே வந்து ஸ்டாப் ஆகாது. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா ரைட் டர்ன் டிராஃபிக் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் கைட்லைன்ஸ் ஃபார் ரோட்ரி டிசைன் ஆஸ் பர் IRC. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா த மேக்ஸிமம் டிராஃபிக் விச் அ ரோட்ரி கேன் எஃபிஷியன்ட்லி ஹேண்டில் இஸ் 3000 vehicles per hour and minimum 500 vehicle per hour entering from all legs. மினிமம் எவ்வளோ வெஹிக்கல்ஸ் வரணும்னா 500 vehicles per hour, மேக்ஸிமம் வந்து 3000 vehicles per hour. இந்த மீடியம் இதுவில் மட்டும் தான் வந்து நம்ம இந்த ரோட்ரி ஆர் ரவுண்ட் அபவுட்டை வந்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து டிசைன் ஸ்பீட் இன் ரோட்ரி பார்த்திங்கன்னா 40 km ஃபார் ரூரல் ஏரியாஸ் அண்ட் 30 km per hour ஃபார் அர்பன் ஏரியான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரேடியஸ் அட் என்ட்ரி, எக்ஸிட் அண்ட் சென்ட்ரல் ஐலாண்ட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி ஆஃப் தி ரோட்ரி. நம்ம என்ட்ரி வந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது, ஸ்மால் கர்வச்சராகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ட்ரிக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர் என்ட்ரி இஸ் ஈக்குவல் டு V² டிவைடட் பை 127F. இந்த ஃபார்முலாவை நம்ம ஆல்ரெடி சூப்பர் எலிவேஷனில் படிச்சிருக்கோம். இங்கே வந்து சூப்பர் எலிவேஷன் வந்து கேம்பர் வேல்யூ ஆஃப் த ரோடு. ஸோ சூப்பர் எலிவேஷன் வந்து 0ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் இங்கே. அப்போ E வந்து 0 ஆகிடும். ஸோ ஆர் என்ட்ரி இஸ் ஈக்குவல் டு V² டிவைடட் பை 127F. நெக்ஸ்ட்டு ஆர் எக்ஸிட் இஸ் ஈக்குவல் டு 1.5 to 2 times of R entry. நெக்ஸ்ட்டு ஆர் அட் சென்ட்ரல் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா 4/3 ஆஃப் ஆர் என்ட்ரின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வித் அட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். இதில் வந்து 2 கொடுத்துருக்காங்க, அப்ரோச் வித் இன் மீட்டர்ஸ் அண்ட் வித் ஆஃப் என்ட்ரி. அப்ரோச் வித் வந்து 7 meters, 10.5, 14, 21. இதே வந்து வித் ஆஃப் என்ட்ரி எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 6.5, 7, 8 and 13ன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு 1 marksல கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 5th கைட்லைன் பார்த்தீங்கன்னா லென்த் அண்ட் வித் ஆஃப் வீவிங் செக்ஷன். வித் இஸ் ஈக்குவல் டு E1 + E2 டிவைடட் பை 2 + 3.5 மீட்டர். E1 பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் என்ட்ரி வித், E2 வந்து ஆவரேஜ் எக்ஸிட் வித். நெக்ஸ்ட் வந்து L வந்து ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 times ஆஃப் வித்னு சொல்கிறாங்க. 6th கைட்லைன் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி ஆஃப் ரோட்ரி. QP is equal to 280 into W into 1 plus E by W into 1 minus P max divided by 3 the whole divided by 1 plus W divided by L, where W பார்த்தீங்கன்னா width of weaving section, L வந்து length of weaving section, E வந்து average entry width which is equal to E1 plus E2 divided by 2. Next P வந்து weaving ratio. Next என்ன சொல்கிறாங்கன்னா practical capacity of rotary is considered as the minimum capacity among the various weaving section which is obtained corresponding to maximum weaving ratio. இந்த practical capacity தான் வந்து இருக்க எல்லா weaving sectionsலையும் வந்து minimum capacity வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இஸ் டிராஃபிக் சிக்னல்.
டிராஃபிக் சிக்னல் வந்து நம்மளுக்கு தெரியும் RAG. ரெட்னா வந்து ஸ்டாப்பு, ஆம்பர்னா வந்து கிளியரன்ஸ், க்ரீன்னா கோ. இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் டைம். க்ரீன் டைம் இஸ் ப்ரொவைடட் டு அலோவ் தி டிராஃபிக் ஃப்ளோ. இட் இஸ் டிசைன்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டிராஃபிக் வால்யூம் ஆஃப் ரோடு. க்ரீன் டைம் எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா வந்து டிராஃபிக் ஃப்ளோவை வந்து அலோவ் பண்ணுறதுக்கு, எங்கேயுமே ஸ்டாப் ஆகாமல். எதை வச்சு டிசைன் பண்ணுவாங்கன்னா இந்த க்ரீன் டைமை டிராஃபிக் வால்யூம் ஆஃப் ரோடை வச்சு நம்ம இந்த க்ரீன் டைமை டிசைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெட் டைம் ஆர் ரெட் டைம் இஸ் ப்ரொவைடட் டு ஸ்டாப் த வெஹிக்கிள் ஆன் ரோட் அண்ட் இட் இஸ் டிசைன் ஆன் த பேசிஸ் ஆஃப் டிராஃபிக் வால்யூம் ஆஃப் கிராஸ் ரோடு. ரெட் டைம் வந்து எதுக்கு இது பண்ணுவாங்கன்னா நம்ம வெஹிக்கிளை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் வந்து ரெட் டைம் யூஸ் பண்ணுவாங்க. ரெட் டைம் டிசைன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா டிராஃபிக் வால்யூம் ஆஃப் கிராஸ் ரோடை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஆம்பர் டைம். Amber time is provided after green time just for clearance of traffic so that vehicle on crossroad can be started. Amber time வந்து is just a clearance timeனு சொல்கிறாங்க. Amber time required வந்து நம்ம எப்படி இது பண்ணுவோம்னா area is equal to SST plus W plus L divided by V. Next fourth terminology பார்த்தீங்கன்னா lost time L. It is a part of cycle time which is not utilized effectively by either of phase called lost time. Lost time L is equal to startup time plus clearance lost time. Startup timeனா வந்து நம்ம வெஹிக்கிளை வந்து டிராஃபிக் ஃப்ளோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து ஸ்டார்ட்அப் டைமு. கிளியரன்ஸ் டைம் வந்து நம்மளுக்கு ஆம்பர் டைமில் நம்மளுக்கு டைம் லாஸ்ட் ஆகிறது வந்து கிளியரன்ஸ் டைம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் க்ரீன் டைம் GI. இட் இஸ் தி ஆக்சுவல் டைம் அவைலபிள் ஃபார் வெஹிக்கிள் டு கிராஸ் தி இன்டர்செக்ஷன். ஒரு இன்டர்செக்ஷனை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவல் டைம் எவ்வளோ அவைலபிளாக இருக்கோ அதுதான் வந்து எஃபெக்டிவ் க்ரீன் டைம்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் க்ரீன் டைம் இஸ் ஈக்குவல் டு G ப்ளஸ் A மைனஸ் L. E வந்து ஆக்சுவல் க்ரீன் டைம் ப்ளஸ் A வந்து ஆம்பர் டைம் மைனஸ் டைம் லாஸ். அதை தான் வந்து நம்ம எஃபெக்டிவ் க்ரீன் டைம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா இஃப் கிளியரன்ஸ் லாஸ் டைம் இஸ் நாட் நோன் then it can be assumed equal to amber time. நம்மளுக்கு இந்த கிளியரன்ஸ் லாஸ் டைமு ஸ்டார்ட்அப் அண்ட் கிளியரன்ஸு சேர்த்தா தான் வந்து நம்மளுக்கு டோட்டல் லாஸ் டைமு. அதில் நம்மளுக்கு கிளியரன்ஸ் லாஸ் டைம் தெரியலன்னா ஆம்பர் டைமை வந்து ஈக்குவலாக வந்து எடுத்துக்கணும். ஆம்பர் டைம் என்ன இருக்கோ அதை தான் வந்து கிளியரன்ஸ் லாஸ் டைமாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மோர் த டிராஃபிக் வால்யூம் மோர் தி எஃபெக்டிவ் க்ரீன் டைமு. நம்மளுக்கு டிராஃபிக் வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு எஃபெக்டிவ் க்ரீன் டைமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிராஸ் ரோடாக இருக்கும்போது எஃபெக்டிவ் க்ரீன் டைம் அட் A அண்ட் எஃபெக்டிவ் க்ரீன் டைம் அட் B வந்து இங்கே கொடுத்துருக்க ஃபார்முலா வச்சு கேல்குலேட் பண்ணுவோம். நான் கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இது எல்லா போர்ஷனுமே வந்து கவர் பண்ணி நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரிலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட் ரிலேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கெப்பாசிட்டி ஆஃப் அ லேன். ஒரு லேனோட கெப்பாசிட்டி வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா சேச்சுரேஷன் ஃப்ளோ ரேட் இன்டூ க்ரீன் ரேஷியோ. C is equal to 3600 divided by HI into GI divided by T. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா vehicles per hour. நெக்ஸ்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா சைக்கிள் டைம் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்டார்ட்அப் டைம். T is equal to N into TSL divided by 1 minus summation of VI divided by SI, where HI is equal to saturation headway, VI is equal to effective green time, T is equal to cycle time, N is equal to number of phases, TSL is equal to startup loss time, SI is equal to saturation flow rate, and finally VI is equal to critical lane volume. Next, design of signal timing by Webster's method. This method is most rationalized method for design of signal timing. Signal timing வந்து நம்ம இந்த மெத்தடில் வச்சு டிசைன் பண்ணுவோம். Optimum cycle time is equal to 1.5 L plus 5 divided by 1 minus 5. யூனிட் பார்த்தீங்கன்னா செகண்டு, வேர் L is equal to lost time per cycle. L வந்து நம்ம என்ன ஃபார்முலாவில் கண்டுபிடிப்போம்னா L is equal to 2N plus Rன்னு கண்டுபிடிப்போம். N வந்து number of phases, R வந்து halt red time. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Y is equal to sum of critical flow rate. Y is equal to Y1 plus Y2 to YN அந்த மாதிரி போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். 2 ஃபேஸாக இருந்தால் Y1 plus Y2, 4 ஃபேஸாக இருந்தால் Y1 plus Y2 plus Y3 plus Y4. Y is equal to normal flow divided by saturation flow, which is equal to Q by S. நார்மல் ஃப்ளோனா ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் கிராசிங் ரோட் இன் 1 hour. எவ்வளோ வெஹிக்கல்ஸ் வந்து ரோடை வந்து 1 hourல வந்து கிராஸ் பண்ணுதோ அதுதான் வந்து நார்மல் ஃப்ளோ. இதே வந்து சேச்சுரேஷன் ஃப்ளோனா இஃப் க்ரீன் சிக்னல் இஸ் கிவன் ஃபார் 1 hour
the number of vehicles crossing the intersection is called saturation flow. Saturation flowனா வந்து green signal வந்து நம்மளுக்கு 1 hour நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் vehicles வந்து இன்டர்செக்ஷனை வந்து கிராஸ் பண்ணுதோ அதுதான் வந்து சேச்சுரேஷன் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் green டைம் GE is equal to G1 G2 கொடுத்துருக்கோம். G1 is equal to Y1 divided by capital Y into C0 minus L. இந்த மாதிரி நம்ம ஒரு இன்டர்செக்ஷனுக்கும் வந்து எஃபெக்டிவ் green டைம் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் ஆஃப் இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் அண்ட் டிவைசஸில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சைன்ஸ். 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிராஃபிக் சைன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிட்டரி, மேண்டேட்டரி ஆர் ரெகுலேட்டரி சைன். செகண்ட் வந்து காஷனரி ஆர் வார்மிங் சைன். தேர்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்ரி ஆர் கைடிங் சைனு. இப்போ ஃபஸ்ட்டு மேண்டேட்டரி சைன் ஆர் ரெகுலேட்டரி சைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப், டர்ன் லெஃப்ட் ப்ரொஹிபிட்டட், நோ ஸ்டாப்பிங் ஆர் ஸ்டாண்டிங், ஸ்பீட் லிமிட், ரைட் டர்ன் ப்ரொஹிபிட்டட், பார்க்கிங், கிவ் அவே, வித் ரெஸ்ட்ரிக்ஷன், நோ பார்க்கிங், கம்பல்சரி ஹெட் ஒன்லி. இந்த மாதிரி இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ரொஹிபிட்டரி ஆர் மேண்டேட்டரி ஆர் ரெகுலேட்டரி சைனில் வரும். இதில் நார்மலாக கலர் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஒயிட்டு, பவுண்ட்ரியில் வந்து ரெட் கொடுத்துருப்பாங்க. ஷேப் வந்து சர்க்குலராக இருக்கும். இந்த ப்ரொஹிபிட்டரிலே வந்து 2 எக்ஸப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சைனு. ஒன்று வந்து ஸ்டாப்பு, இன்னொன்று வந்து கிவ் அவே. ஸ்டாப் பார்த்திங்கன்னா வந்து ஆக்டகனலில் இருக்கும். இந்த ஆக்டகனலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வந்து ரெட்டில் இருக்கும், சைடில் பவுண்ட்ரி பார்த்திங்கன்னா ஒயிட்டில் இருக்கும். இதே வந்து கிவ் அவே பார்த்திங்கன்னா இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இதுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டு, பவுண்ட்ரி வந்து ரெட்டு. நார்மல் ப்ரொஹிபிட்டரி சைன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் இதில் வந்து கலர்ஸு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வார்னிங் சைன் ஆர் காஷனரி சைன். இது எல்லாமே வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். கலர் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஒயிட்டு, பவுண்ட்ரியில் வந்து ரெட் கலர் இருக்கும். இதில் என்னென்ன மாதிரி வந்து ப்ரிகாஷன்ஸ் ஆர் காஷனரி என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் கர்வ், லெஃப்ட் ஹேண்ட் கர்வ், ரைட் ஏர்பின் பெண்ட், லெஃப்ட் ஏர்பின் பெண்ட், ரைட் ரிவர்ஸ் பெண்ட். இந்த மாதிரி வந்து ஸ்லிப்பரி ரோடு, லூஸ் கிராவல், சைக்கிள் கிராசிங், பெடிஸ்ட்ரியன் கிராசிங், ஸ்கூல் எட், மென் அட் ஒர்க், கேட்டில், ஃபாலிங் ராக்ஸ், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்ரி சைனு ஆர் கைடிங் சைனு. இன்ஃபர்மேட்ரி ஆர் கைடிங் சைன் எல்லா ஷேப்புமே வந்து நம்மளுக்கு ரெக்டாங்குலராக இருக்கும். இதோட கலர் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணலை. பட் இன்ஃபர்மேட்ரி சைன் எல்லாத்தோட ஷேப் பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலராக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளுக்கு வந்து டிராஃபிக் இன்ஜினியரிங் வந்து ஃபுல்லாக முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பேமெண்ட் டிசைன்ஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.